புதுச்சேரியில் தனியார் நிறுவன அதிகாரி ஒருவரிடம் ஃபேஸ்புக் மூலம் கனடா நாட்டு பெண் பெயரில் தங்க நகை ஐபோன் என நம்ப வைத்து நூதன முறையில் 6.5 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த 46 வயதான அந்த அதிகாரி தனது மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஃபேஸ்புக்கில் கனடாவை சேர்ந்த கூறும் ஒரு இளம் பெண்ணுடன் பழக ஆரம்பித்துள்ளார். நாளுக்கு நாள் அந்த நட்பு நெருக்கமாக வளர இருவரும் தனிப்பட்ட வாழ்க்கை விவரங்கள், வீடு மற்றும் அலுவலக புகைப்படங்களை பரிமாறிக் கொண்டனர். பின்னர் அந்த பெண் நட்பின் அடையாளமாக தங்க நகைகள், வைர வாட்ச், ஐபோன் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட விலை உயர்ந்த பரிசுகளை அனுப்புவதாக கூறினார். அது மட்டுமின்றி அந்த பரிசுகளை வீடியோ மற்றும் புகைப்படங்களாக எடுத்து அவருக்கு தொடர்ந்து அனுப்பினார். இறுதியில் இந்திய கஸ்டம்ஸ் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்ததாக கூறி ஒருவர் அந்த அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு பரிசுகளை பெற்றுக்கொள்ள சுங்கவரி கட்ட வேண்டும் என கூறினார். அந்த திடீர் அழைப்பையும் ஏற்கனவே வந்த புகைப்படங்களையும் நம்பிய அதிகாரி கூறப்பட்ட வங்கிக் கணக்கில் 6.5 லட்சம் ரூபாயை செலுத்தினார். பணம் செலுத்திய பின் எந்த பொருளும் வராததுடன் மெசேஜும் அழைப்புகளும் அந்த பெண்ணிடம் இருந்து நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அதிகாரி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.